அதிமுகவில இருந்து பிரிஞ்சவங்களை இன்னும் 10 நாட்கள்ல ஒண்ணு சேர்க்கிறதுக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிச்சிருந்தாரு. இந்த ஒரு நிலையில செங்கோட்டையனை அதிமுகவோட அனைத்து அடிப்படை பொறுப்புகள்ல இருந்தும் நீக்குவதா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்காரு. இத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம். முதல்ல யார் இந்த செங்கோட்டையன்? 1971 வரைக்கும் திமுகவில் இருந்த செங்கோட்டையன் 1972 எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுகவில் இணைஞ்சாரு. எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமான இவரு கட்சியில இணையும் போதே எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளரா நியமிக்கப்பட்டாரு. தன்னுடைய மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகள்ல கட்சி ரீதியிலான செயல்பாடுகள் மூலமா எம்ஜிஆரோட கவனத்தை ஈர்த்து நற்பெயரை வாங்கினாரு. அதுக்கப்புறமா படிப்படியா உயர்ந்து 1977 ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தொகுதியில போட்டியிட்டாரு. போட்டியிட்ட முதல் தொகுதியிலேயே திமுக வேட்பாளரை தோற்கடிச்சு வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனாரு. தொடர்ந்து 1980 கோபிச்செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனாரு. 1980 இருந்து தற்போது வரைக்கும் அதே தொகுதியில போட்டியிட்டு வராரு. கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில மொத்தம் 9 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு செங்கோட்டையன். தற்போதைய எம்எல்ஏவும் இவர்தான். மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி மற்றும் அமைச்சர் துரைமுருகனை மாதிரி அதிக தேர்தல்கள்ல போட்டியிட்டு வெற்றி பெற்ற மூத்த தலைவர்கள்ல ஒருவரா இருக்காரு செங்கோட்டையன். தமிழக அரசியல் களத்துல எம்ஜிஆருக்கு அப்புறமா ஜெயலலிதா பொதுச் செயலாளரா பதவியேற்றதற்கு அப்புறமா ஜெயலலிதாவோட ஒரு அபிமான நபராதான் செங்கோட்டையன் இருந்தாரு. எம்ஜிஆருடன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போவது, ஜெயலலிதாவோட பிரச்சார திட்டமிடலை வகுப்பது அப்படின்னு கட்சி தலைமைக்கு பல்வேறு விதங்கள்ல உறுதுணையா இருந்திருக்காரு செங்கோட்டையன். அது மட்டும் இல்லாம போக்குவரத்து, விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், வருவாய், பள்ளி கல்வி, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு உள்ளிட்ட துறைகள்ல அமைச்சராகவும் இருந்திருக்காரு செங்கோட்டையன். சொல்ல போனா கட்சியில முடிவெடுக்கக்கூடிய சில பொறுப்புகளை கூட செங்கோட்டையனுக்கு ஜெயலலிதா வழங்கியிருந்தாரு. இப்படி எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு நெருக்கமான செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்குமே சீனியர். குறிப்பா 2014 ஜெயலலிதா சிறைக்கு போறதுக்கு நேரிடும் போது செங்கோட்டையன் பெயர் தான் முதல்வர் பதவிக்கு அதிகமா அடிபட்டுச்சு. அதே மாதிரி ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா சீனியர் செங்கோட்டையனுக்கு தான் முதல்வர் பதவி கொடுக்கணும்னு பேச்சு அடிபட்டுச்சு. இப்படி இருந்த சூழ்நிலையில அதிமுகவுல ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா பல்வேறு பிரிவுகள் உருவாச்சு. குறிப்பா கட்சியோட முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் தனித்தனி அணிகளா செயல்பட்டு வராங்க. இந்த பிளவுகள் காரணமா கடந்த 2 பொது தேர்தல்கள் மட்டுமில்லாம உள்ளாட்சி தேர்தல்கள்லையுமே அதிமுக பின்னடைவதான் சந்திச்சுது. கட்சி பிளவுபட்டு இருப்பதோட விளைவாதான் அதிமுகவோட வாக்கு வங்கிகள் சிதறி வெற்றி வாய்ப்புகள் குறைந்து வருவதா மூத்த தலைவர்கள் பலருமே கருத்து சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு நிலையில அதிமுகவில இருந்து சில முக்கிய தலைவர்கள் விலகி திமுகவில இணைஞ்சாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில எடப்பாடி பழனிசாமியோட நம்பிக்கைக்குரிய தலைவர்கள்ல ஒருவரான செங்கோட்டையன் செங்கோட்டையன் அதிமுகவில இருந்து பிரிஞ்சவங்களை இன்னும் 10 நாட்கள்ல ஒன்று சேர்க்கணும்னு எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு வச்சாரு. அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்துல உள்ள அதிமுக அலுவலகத்துல செய்தியாளர்களை சந்திச்சாரு செங்கோட்டையன். அப்போ சில முக்கிய விஷயங்களை தெரிவிச்சிருந்தாரு. அது என்னன்னா, கட்சி பிளவுபட்டு இருப்பதால நாம 2 நாடாளுமன்ற தேர்தல்கள்லயுமே தோல்விய சந்திச்சிருக்கோம். அதனால இந்த நிலை நீட்டிச்சுது அப்படின்னா எதிர்காலத்திலேயுமே நம்மளால வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொன்னாரு செங்கோட்டையன். அதே மாதிரி நம்மளோட கட்சி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நினைச்சா நம்ம கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்களை மறுபடியும் அரவணைச்சு கட்சியில இணைக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதிக்கிறேன் அப்படின்னு அழுத்தமா சொல்லியிருந்தாரு செங்கோட்டையன். 10 நாட்களுக்குள்ள இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்கல அப்படின்னா
மறப்போம் மன்னிப்போம் அப்படின்ற கொள்கையின் அடிப்படையில என்ன போன்றவர்களும் இணைந்து இந்த பணியை மேற்கொள்வோம் அப்படின்னு பகிரங்கமா தெரிவிச்சிருந்தாரு. செங்கோட்டையனோட இந்த பேச்சு கட்சியோட தலைமைக்கு ஒரு பகிரங்கமான அழுத்தத்தை ஏற்படுத்துச்சு. எடப்பாடி பழனிசாமியோட மிக நெருக்கமான வட்டாரத்திலிருந்து இப்படியான ஒரு கருத்து வந்ததுனால அதிமுகவுல உள்ள ஒற்றுமை குறித்த விவாதங்கள் மீண்டும் தொடங்கிச்சு. அதே நேரத்துல இது எடப்பாடி பழனிசாமியோட நேரடி உத்தரவு இல்லாம செங்கோட்டையின் சொந்தமா எடுத்த முடிவா இருக்காது அப்படின்னும், கட்சிக்குள்ள உள்ள மூத்த தலைவர்களோட கூட்டு முடிவா இது இருக்கலாம் அப்படின்னும் அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிச்சாங்க. செங்கோட்டையனோட இந்த பேச்சு குறிப்பா பன்னீர்செல்வம், சசிகலா மற்றும் தினகரன் ஆகியோரை சேர்ந்தவர்களும் அவங்களோட ஆதரவாளர்களுக்கும் ஒரு மறைமுகமான அழைப்பா பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம கட்சியை மீண்டும் ஒன்றிணைப்பதற்கான நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி தொடங்க வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பை உருவாக்கிச்சு. செங்கோட்டையனோட இந்த பேட்டி அதிமுகவோட அரசியல் களத்துல ஒரு முக்கியமான நிகழ்வா பார்க்கப்பட்ட நேரத்துல எதிர்காலத்துல ஓபிஎஸ் அணியோட பேசுவதற்கு இது ஒரு முதல் படியா இருக்கலாம் அப்படின்னும், இதன் மூலமா கட்சி ஒற்றுமைக்கான முயற்சிகள் மீண்டும் தொடங்கப்படலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஒரு நிலையில திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்காக போன எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளான KP முனுசாமி, SP வேலுமணி உள்ளிட்டவங்களோட ஆலோசனை நடத்தினாரு. அப்போ உட்கட்சி விவகாரங்களை வெளியே பேசினா நடவடிக்கை என்ற எச்சரிக்கையும் சட்ட திட்டங்களும் இருக்கும் நிலையில செங்கோட்டையன் இப்படி பேசுனது ஏற்க முடியாது அப்படின்னும், கட்சி தலைமைக்கே ஒரு மாவட்ட செயலாளர் கெடு விதிப்பதா அப்படின்னும் எடப்பாடி கொந்தளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகள்ல இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டாரு. இது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அதுல கழக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலையும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலையும் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அந்த பொறுப்புகள்ல இருந்து இன்று முதல் விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னா, கட்சி ஒற்றுமை குறித்து செங்கோட்டையன் பொது வெளியில பேசினதே இந்த நீக்கத்துக்கான முக்கிய காரணமா கூறப்படுது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தன்னை பதவியிலிருந்து நீக்கினது மகிழ்ச்சி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு செங்கோட்டையன். EPS எடுத்த முடிவு சரியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க.